பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கடந்த 5 மாதங்களாக நீர் எங்களை சுமந்து வந்த, பாதுகாத்து வந்த, வழி நடத்தின வந்த எல்லா வழிகளையும் நாங்கள் நினைத்து இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் நன்றியில் இதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படியான தருணத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கல்வி ஆண்டு தொடங்குகிற இந்த நாட்களில் எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்கள் சகோதர சகோதரிகளுடைய வேலை ஸ்தலங்களுக்கு ஏற்ற கிருபைகளை தந்து இன்னும் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து அற்புதமாய் நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் எத்தனையோ தேவைகள் குடும்பங்களில் உண்டு. அத்தனையும் உடைய பிள்ளைக்கு கொடுத்து குறைவில்லாமல் நடத்தி வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த காலை ஆராதனை வேளையில் உம்முடைய சமூகம் எங்களோடு வழிநடத்தும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்காத உம்முடைய சமூகம் இருக்கட்டும். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதிகாலை நேரம். அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். ஓம் நாம சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். ஓம் நாம சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். ஓம் நாம சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். ஓம் நாம சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பலனே கண்மலையே நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிர்த்தே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். ஓம் நாம சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன்.
நாம சொல்லி ஓய்வின்றி பாடு உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாம சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாம சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன் மேல் மாத்திரம் அன்பு கிடையதுமுண்டோ, ஆசையுந்தன் மேல் மாத்திரம் அன்பு கிடையதும் உண்டோ. தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே,
தாயின் கருவினில் காத்தவரே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மை நம்பினோர் வெட்கைய போனதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கைய போனதில்லை. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன் மாத்திரம் அன்புக்கிடேதும் உண்டோ, ஆசையுந்தன் மேல் மாத்திரம் அன்புக்கிடேதும் உண்டோ. நேசக்கொடி எந்தன் மேல் விசி பசமை பறந்திடுதே, நேசக்கொடி எந்தன் மேல் விசி பசமை பறந்திடுதே. நிசனென்னையும் பெயர் சொல்லி அழைத்திரன்றோ, நிசனென்னையும் பெயர் சொல் அழைத்திரன்றோ. நித்தம் கிருபையினால் மூடி தொட்டினோம், நித்தம் கிருபையினால் மூடி தொட்டிடுவேன். அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன் மேல் மாத்திரம் அன்புக்கிடேதும் உண்டோ, ஆசையுந்தன் மேல் மாத்திரம் அன்புக்கிடேதும் உண்டோ. உலகில் உள்ளோம் என்னில் இருப்பவர் பெரியவரே, உலகில் உள்ளவனிலோ ஓம் என்னில் இருப்பவர் பெரியவரே. உந்தன் வல்லமையால் ஜெயம் பெற்றிடுவேன், உந்தன் வல்லமையால் ஜெயம் பெற்றிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடனே, கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடனே. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன் மேல் மாத்திரம் அன்புக்கிடேதும் உண்டோ, ஆசையுந்தன் மேல் மாத்திரம் அன்புக்கிடேதும் உண்டோ. உயவன் கை களிமண்ணை போல் தேவா உம்மிடம் ஒப்புவித்தே, உயவன் கை களிமண்ணை போல் தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். உந்தன் மனதின்படி என்னை வணிந்திடுமே, உந்தன் மனதின்படி என்னை வணிந்திடுமே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன் மேல் மாத்திரம் அன்புக்கிடேதும் உண்டோ, ஆசையுந்தன் மேல் மாத்திரம் அன்புக்கிடேதும் உண்டோ. சீயோனில் வாசம் செய்யோம், எந்தன்
இயேசுவை அடைந்திடவே சீயோனில் வாசம் செய்யோம் எந்தன் இயேசுவை அடைந்திடவே ஆசையாய் லக்கை நோக்கியே ஓடிடுவேன் ஆசையாய் லக்கை நோக்கியே ஓடிடுவேன் வேகம் பந்தய பொருளை பெற்றிடுவேன் வேகம் பந்தய பொருளை பெற்றிடுவேன் அதிசயமான தேவனே ஆலோசனை தரும் கர்த்தரே அதிசயமான தேவனே ஆலோசனை தரும் கர்த்தரே ஆசை உந்தன் மேல் மாத்திரம் அன்பு கேடேதும் உண்டோ ஆசை உந்தன் மேல் மாத்திரம் அன்பு கேடேதும் உண்டோ அதிசயமான தேவனே ஆலோசனை தரும் கர்த்தரே அதிசயமான தேவனே ஆலோசனை தரும் கர்த்தரே ஆசை உந்தன் மேல் மாத்திரம் அன்பு கேடேதும் உண்டோ ஆசை உந்தன் மேல் மாத்திரம் அன்பு கேடேதும் உண்டோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தை நாம் காணும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நாங்கள் காணும்படியாக எங்கள் மேல் வைத்தபடி கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்தி ஆண்டவரை பாடி நாம் ஆண்டவரை தொடர்ந்து நம்ம ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. அந்த நன்மைகள்லாம் நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் வேதனை துன்பங்கள் இருந்தது, பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா பாதையிலும் நம்மை ஓட வைத்திருக்கிறார். இனி வரும் நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியம் செய்யப்போ நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் பாடி கர்த்தரை நம்ம மையப்படுது. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதியா அது நிரந்தரமானதையா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரம். நேற்றைய துயரம் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து, நேற்றைய துயரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா துயரங்கள் இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும், நேற்றைய துயரம் எல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதி. விசுவாசத்தோடு பாடுங்க. நிரந்தரம் நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி. எல்லாரும் சேர்ந்து கோடி கோடி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி நன்றி இயேசுவே, கோடி கோடி நன்றி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே.
ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இருக்க இடத்துல எழுந்திருக்கலாமா? இரவெல்லாம் காத்தீ ஆண்டவரே, இன்னும் ஒரு நாள் தந்தீ, இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ, மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இயேசுவேன்னு சொல்லுங்க. கோடி கோடி நன்றி இயேசுவே, கோடி கோடி நன்றி இயேசுவே, கோடி கோடி இயேசுவே, கோடி கோடி நன்றி இயேசுவே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் ஆண்டவர் விட்டு நம்ம பிரிக்க முடியாது. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. சுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி 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 நன்றி இயேசுவே, கோடி கோடி நன்றி இயேசுவே, கோடி கோடி நன்றி இயேசுவே, கோடி கோடி. நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே. எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இந்த காலவேளையில அப்பாவுடைய சமூகத்துல ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி. நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அல்லேலூயா. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து காலவேளையில ஆண்டவரை நோக்கி பார்த்து தேவ சமூகத்து வந்திருக்க நாம் எல்லாரும் ஒருத்த சத்தத்தோடு இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கத்த நிச்சயமாகவே இந்த மாதத்தை கத்த நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வல்ல தேவனா இருக்கிறார். நேற்றைய துயரங்கள்லாம் இன்றைக்கு இந்த மாதம் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவார். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், பிரச்சனைகள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர் மாறும், எல்லா வறுமைகள் மாறும், வறட்சிகள் மாறும். கத்தர் நல்ல சிரிப்பான இடங்களிலே கத்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க என்னுடைய ஆண்டவர் வல்ல தேவனா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? இன்றைக்கு ஆராதிக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் உன் புலம்பல்களை கத்தர் ஆழ்ந்த களிப்பாக இயேசு மாற பண்ண வல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த மாதம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஆமாம், நம்முடைய சுய முயற்சி வேண்டாம். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த மாதம் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆகையால் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கணும். பணத்தையோ பொருளையோ அந்தஸ்தையோ படிப்பையோ ஜனங்களையோ மனிதர்களையோ அல்ல, உற்ற உறவினர்கள் அல்ல. நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கணும்.
நம்முடைய கண்கள் இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்க. இந்த மாதம் கர்த்தர் சொல்ற வார்த்தை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என்னை நோக்கி பாருன்னு கர்த்தர் சொல்றாரு. எனக்கு எத்தனை பேர் ஆண்டரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த காலவேளையில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான், நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். யோசபாத் கர்த்தரை நோக்கி பார்த்தா அவர் வெட்கப்பட்டு போகல, கர்த்தரவனை கைவிடல. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க, நிச்சயமாகவே தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் தீர்மானம் பண்ணுங்க, எங்களுடைய கண்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். இந்த மாதம் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்டு விசுவாசித்து இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணி, இந்த மாதம் மாத்திரமில்லை, ஒவ்வொரு நாளும் முதலாவது கர்த்தரை நோக்கி பாருங்க. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கொத்தாசை நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, நிச்சயமா வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவன் எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க எல்லாரும், எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. ஓ ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். முழங்கால் படிட்டு எல்லாரும், எனக்கொத்தாசை நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை. சகோதரர்கள் பக்கம் சத்தமே இல்லை. கண்களை ஏறெடுப்பேன். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அந்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகல. இன்றைக்கு முதலாவது நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க. ஆண்டவரை தேடுற நேரத்தில் தேடிடுங்க, இல்லாட்டி ஆண்டவர் தேட வைப்பார். தேவ சமூகத்தில் மனத்தாழ்மையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அந்த கால வேளையில் இருதயத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இறக்கி வச்சுட்டு போங்க. உங்கள் துயரங்கள்லாம் மாறும், சஞ்சலங்கள் தவிப்பு ஓடி போகும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, வேலைக்காரனின் கண்கள் தன்னுடைய எஜமான் கரத்தை நோக்கி இருக்கிறது போல நாங்களோ உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக கடைசியா, நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். சொல்லுங்க எல்லாரும், நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. வேலைக்காரியின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. கடைசியா, நாங்களோ மனிதர்களை அல்ல, சொந்தங்களை அல்ல, பணத்தை அல்ல, எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். நாங்களோ எங்கள் இயேசுவின் கரம் நோக்குவோம். எங்கள் கண்கள்
உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தருமையான அந்த 6வது மாதத்துக்குள்ளாக அடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த மாதம் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த ஆண்டவரே ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்துள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய கண்கள் உம்மை மாத்திரம் பார்க்கட்டும், வேற எந்த இடத்துக்கு நோக்கி எங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டாம். உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வசனம், உங்களுடைய கரத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவர். பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் மாத்திரமல்ல எல்லா நாளும் உம்மை நோக்கி பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு தந்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அது ஒருபோதும் வேதனையாக இருக்காது, துக்கமாக இருக்காது ஆண்டவரே. அது சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பீராக. படிக்கிற பிள்ளைகள், புதிதாக போகிற எல்லா படிக்கிற ஸ்கூல், காலேஜ் எல்லாரோடும் கர்த்தர் கூட இருந்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன தேவையோ எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பின் வேலை, தொழில், வியாபாரம் என்னெல்லாம் வேலையில் இருக்கிறார்களோ, உத்தியோகத்தில் இருக்கிற அரசு பணியில், தனியார் பணியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் அவளை ஆசீர்வதித்து இந்த ஜூன் மாதத்தை நீர் அவளுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை இந்த மாதம் நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க. தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்துவீராக. போக்குவரத்து பிரயாணங்களை நீர் காத்துக்கொள்ளும். எந்த பிரச்சனையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீ மாற பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதிக நமக்குமே நமக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசேயின் 5வது ஆகமமாகிய உபாகமம் 1ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது விசேஷித்த அநேக நன்மையான காரியங்களை நாம் அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதில் நாம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். மோசேயின் இந்த உபாகம 5வது ஆகமத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் தம்முடைய ஜனங்களை மோசே, ஆரோன் தலைமையில் எவ்விதமாக விடுதலையாக்கி கொண்டு வந்தார், வழி நடத்தினார். அவருடைய நிர்வாகம், அவருடைய நடத்துதல், அவருடைய ஆலோசனை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த ஒரு ஆகமமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சேயீர் மலை வழியாக ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து என்று அங்கே நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் அறிந்திருப்பீர்கள் என்றால், அவருடைய பிரயாணம் 40 வருஷம் அல்ல, 11 நாளிலே அவங்க சென்றடைய வேண்டிய அந்த பிரயாணம் 40 நாளளவும் 40 ஆண்டுகள் அளவும் அவங்க அந்த பிரயாணத்தை செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். காரணம் என்னாகும்? உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிழைத்து பிரவேசித்து சுதந்திரித்து கொள்வதற்காக கர்த்தருடைய வழியை நீங்கள் அறிவீர்களோ அறிய மாட்டீர்களோ, கீழ்ப்படுவீர்களோ கீழ்ப்படிய மாட்டீர்களோ, உங்கள் இருதயத்தில் உள்ளதை நீங்களே அறியும்படிக்கு இந்த 40 வருஷமாக நடத்தினார் என்று 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மோசே இந்த விபரங்களை எல்லாம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யாவையும் அவர்களுக்கு சொன்னான். இப்போது 40வது வருஷம் 11ஆவது மாதம்
1ஆம் தேதி கடைசி நேரத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மோசே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்தின எல்லா விவரங்களையும் அங்கே சொல்லிக்கொண்டே வருகிறதை நாம் நீங்கள் தயவுசெய்து வீட்டிலே போய் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மோசையின் நிர்வாகம் 1000 பேருக்கு தலைவர், 100 பேருக்கு தலைவர்கள், 10 பேருக்கு தலைவர் என்று சொல்லி நிர்வாகத்தை அங்கே உண்டாக்கி, அதுக்கப்புறம் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒருவரை தெரிந்து கொண்டு 12 பேரை அனுப்பி அந்த காரியங்களை அறிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். கடைசியில் உள்ள சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் படிப்பில் என்றால் நாம் எங்கே போகலாம், அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை எல்லாவும் மதில் உள்ளதுமாய் இருக்கிறது என்றும், ஏனாக்கின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்கப்பண்ணினார் என்று இதெல்லாம் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் மோசே விபரமாக இந்த காரியத்தை சொல்கிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லி, தேவன் நம்மை இவ்வளவாக சுமந்து வந்தார் என்று சொல்லி அந்த அறிக்கையை வாசிக்கிறதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்விதமாக ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பானோ அதே போல நம்ம ஒவ்வொருவரையும் அவர் சுமக்கிற தேவன், தந்தையைப் போல தகப்பனைப் போல அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பழைய காலங்களிலெல்லாம் சிறு பிள்ளைகளை தோளின் மேல் சுமந்து தங்கள் நெடுந்தூர பிரயாணங்களை கூட செய்வாங்க. காரணம், அந்த நாட்களில் போக்குவரத்து வசதி அதிகமாக இல்லாததினால். அதே போல தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்தார் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படி என்றால் தோளிலே சுமந்து கொண்டு வருகிற பிள்ளையை போல நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகள், சில பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள், கண்ணீரின் பாதை, நெருக்கம், இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் நாம் அல்ல, நம்மை அவர் சுமந்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நம்மை சுமக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய வழியில் பல சூழ்நிலையை நமக்கு அனுமதிக்கலாம். கர்த்தரை அறிவாயோ அறிய மாட்டாயோ, நடப்பாயோ நடக்க மாட்டாயோ என்று சொல்லி உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, உன்னை நீயே அறியும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் நம்மை நடத்தக்கூடும். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் இல்லை. ஆகவே சில உபத்திரங்களுக்கு கூடாக, பாடுகளுக்கு கூடாக, சோதனைகளுக்கு கூடாக நாம் கடந்து வரும்போது எவ்விதமாய் கர்த்தரை மெய்யாய் உண்மையாய் பின்பற்றுகிறோம் என்பதை அறிவதற்காக தேவன் நம்மை பல சூழ்நிலைகளில் நடத்துவார். ஆகவே தான் 11 நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய அந்த பிரயாணம் 40 வருஷமாக அவங்க நடக்கக்கூடியதாக இருந்தது. காரணம், அவங்களுக்குள் இருந்த யுத்த மனுஷரெல்லாம் மாண்டு போகும் வரைக்கும். வேதத்தை அறியும் போது வாசிக்கிறோம், எல்லா யுத்த மனிதர்களும் அங்கே மாண்டு போனாங்க. ஏறக்குரிய 6 லட்சம் புருஷர் மற்ற எல்லாருமே அங்கே மரித்து போனதை நாம் பார்க்கிறோம். இளைய தலைமுறையாகிய அங்கே நான் வாசிக்கிறோம், அந்த பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். இந்த அதிகாரத்தின் இறுதியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மோசேயும் அங்கே பிரவேசிக்க முடியவில்லை. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் அந்த இடத்துல பிரவேசித்து ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தகப்பன் எப்படி பிள்ளையை சுமக்கிறானோ அதே போல் நம்மை தேவன் சுமக்கிற ஒரு அருமையான வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து கொண்டு போவது போலவே இதுவரைக்கும் அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாட்களில் மனிதன் கடவுளை சுமந்து கொண்டு இருக்கிற காலம். எங்கே பார்த்தாலும் சுமந்து கொண்டு போகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால்
நம்முடைய தேவனோ நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனை போல அவர் சுமக்கிறவர் மட்டுமல்ல, அவர் தாயை போல நம்மை சுமந்து காக்கிறவராகவும் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறவர். 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. 66:13 கூட ஒரு தாய் பிள்ளையை தேற்றுவது போல அவர் தேற்றுகிறவர். எங்கே தேற்றுகிறார்? எருசலேமிலே வைத்து தேற்றுகிறார். தேவனுடைய சபைக்குள்ளே நம்ம வரும்போதெல்லாம் நம்மை ஆற்றவும் தேற்றவும் தேவ வார்த்தை நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளால் நாம் ஆறுதல் அடைய அவர் நம்முடைய தகப்பன் மாத்திரமல்ல, தாயை போல சுமக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் எல்ஷடாய் தேவன் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. தாயை போன்ற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடியினால் அவர் நம்மை போஷிக்க, ஆலோசனை கொடுத்து நடத்த, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாங்குவதற்காக அவர் விசேஷித்த அன்போடு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். உலகத்தில் தாயின் அன்பு தான் விசேஷித்த அன்பு என்று சொல்லுவாங்க. நம்முடைய தேவனுடைய அன்பு இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு தேவன். அவர் மனிதனை போல மட்டுமல்ல, தகப்பனை போல மட்டுமல்ல, ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராக இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாய் தன் பாலுகளை மறந்தாலும் கூட நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. மாறாத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் மாறாமல் இருந்தால் மட்டும் போதும். நாம் உறுதியாக விசுவாசத்தில் தேவனோடு கூட அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருந்தால் போதும். நிச்சயமாக தேவன் நமக்கு தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல தேவ சித்தத்தின்படி நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு தாய் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் கூட, பிள்ளையை அவர் சுமந்து அந்த பால் கொடுத்து வளர்த்தி தாளாட்டி சீராட்டுகிறதை போல நம்முடைய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். மகா பலனுள்ள தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் ஒரு தாயை போல நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். எல்ஷடா என்று தேவன் சொல்லும்போதே சர்வ வல்லமுள்ள தேவன் என்று தான் பொருள்படுகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு அந்த தேவன் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சோதனை, பாடு, கஷ்டத்தில் நின்று வந்து அவன் கர்த்தரை விட்டு தூரமாக போகக்கூடிய நிலைமை. 13 ஆண்டுகள் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசலை. அந்த 17ஆம் அதிகாரத்தில் அவர் வெளிப்படுகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவன் செய்த காரியங்கள் உத்தமில்லாத சில காரியமாக இருந்தபடினாலே சர்வ வல்லமுள்ள தேவனே அங்கே தோன்றி உன் மனதில் உத்தமமாக இரு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதுபோல் ஆண்டவர் ஒரு தாயை போல நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். தந்தையை போல மட்டுமல்ல, தாயை போலும் நம்மை சுமந்து காக்கிற தேவன். உபாகம புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 11-12வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் குஞ்சுகள் மீது அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, குஞ்சுகளை செட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை என்று சொல்லி நாம் இந்த 32ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். அங்கே உள்ள சம்பவத்தை நாம் பார்க்கும்போது, கழுகு தன் கூட்டை கலைத்து என்று சொல்வதற்கு முன்னாடி கழுகு தன் கூட்டை கட்டுகிறது. கழுகு தன் கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை முட்டையிட்டு குஞ்சுகளை வைத்து பராமரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த குஞ்சுகள் தாயை போலவே நன்றாக பறந்து பல இடங்களில் செல்லணும், காரியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக அந்த கழுகானது என்ன செய்கிறது, கூட்டை கலைக்கிறது. அதற்காக அதுக்கு முன்னே எவ்வளவு பஞ்சு மத்தையை போல அருமையாக
அந்த கூட்டை கட்டி சிறு சிறு கம்பிகள், பஞ்சு, பேப்பர் இதெல்லாம் வைத்து கட்டி சொகுசாக வைத்திருக்கோம். ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வரும்போது அந்த குஞ்சுகளை தூக்கி வெளியே கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கீழே விழுந்து செத்து விடாதபடிக்கு, மாண்டு போகாதபடிக்கு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மீது அசைவாடி செட்டையிலே ஓடி பறந்து போய் என்ன செய்கிறது? பறந்து காக்கும் பட்சியை போல, இல்லையா? பறந்து காக்கும் பட்சியை போல அவர் அந்த கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு வருகிறது போல அவர் அந்த தேவன் நம்மை சுமக்க வல்லவராக இருக்கிறார். உலகத்தில் பல பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் வரும்போதெல்லாம் இவைகள் எல்லாமே, உபத்திரங்கள் எல்லாமே நமக்கு ஒரு நல்ல பாடமாக, பயிற்சியாக நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய பாடுகளில், பிரச்சனையில் முறுமுறுப்பே நமக்கு வராது. இதெல்லாம் நன்மைக்கு, இதெல்லாம் என்னுடைய பிரயோஜனத்துக்காக, இதெல்லாம் நான் அறிந்து கொள்வதற்காக, தேவனை இன்னும் அதிகமாக உறுதியாக பற்றி பிடித்து கொள்வதற்காக என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அந்த வார்த்தை மிக முக்கியம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொன்னால் போதாது, நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த அறிகிற ஒரு அறிவு தான் நம்மை ஆண்டவரோடு இணைத்து செல்ல, ஆண்டவரோடு ஒன்றாக இணைந்து இருக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாகத்தான் இங்கே கழுகு தன் கூட்டை கலைக்கிறது, குஞ்சுகள் மீது அசைவாடுகிறது, செட்டையிலே சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், சுமந்தார். கழுகு சுமக்கிறது போல, பயிற்சி கொடுக்கிறது போல சில சோதனைகள், பாடுகள் வரும்போது நம்முடைய மனது எவ்விதமாக இருக்கிறது, நம்முடைய சிந்தை எவ்விதமாக இருக்கிறது, எவ்விதமாக உண்மையாகவே கர்த்தரை நாம் பின்பற்றுகிறோமா, அல்லது இந்த உலக பிரகாரமான ஏதோ ஆசீர்வாதத்துக்காக, நன்றாக இருப்பதற்காக நாம் அவரை பின்பற்றுகிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்காக சில பாடுகள் வரக்கூடும். ஒரு மனிதன் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றுவான் என்றால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் அவன் பரிதபிக்கப்படுத்தக்கவனாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் ஒரு உன்னதமான ஜீவியம் செய்வதற்கு கழுகு தன் குஞ்சுகளை பயிற்சி கொடுக்கிறது போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை பல பாடுகளுக்கூடாக கடந்து செல்ல செய்கிறார். தாவீதை குறித்து நமக்கு தெரியும். அவனை பயிற்சிக்கு கொடுத்து அதுக்கு பிற்பாடு தான் ராஜாவாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் கூட நாம் பார்த்தோம். சிங்கமும் கரடியும் வந்து அவனோடு போராடி அதை அவன் மேற்கொண்டது நிமித்தமாக அவனுக்கு ஒரு பயிற்சி இருந்தது. இந்த கோலியாத் எம்மாத்திரம் சாதாரண கோலியாத் அல்ல, விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் புறப்பட்டு சாட்சியோடு சென்றது போல தான் நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலேயும் தேவன் தம்முடைய நோக்கத்தை நமக்குள்ளே நிறைவேற்றுவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, அப்படி என்றால் வானத்தையும் பூமியுமே சிருஷ்டித்து அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய சிறிய பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாரா? 121ஆம் சங்கீதத்தில் அதைத்தான் நம்ம பாடணும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வருமா வராதா? வரும். அவ்வளோ பெரிய தேவன். வானத்தையும் பூமியும், வானம் உண்டாக கிடவது, பூமி உண்டாக கிடவது என்று சொன்ன ஒரு வார்த்தையினாலே சிருஷ்டித்த தேவன் நம்முடைய சிறிய சிறிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் வானத்தையும் பூமி உண்டாக்கின அந்த தேவனுக்கு அது மிக சிறியதாகவே இருக்கும் என்ற அந்த விசுவாசம். யாக்கோப்பு நிருபத்தில் நான் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது. 2:22 யாக்கோப்பு 2:22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து, கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று, கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறோம். அல்லேலூயா. ஆம், வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா இன்னல்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலேயும் நாம் கற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்கிறாரே, அதுபோல
எப்படி கழுகு தன் குஞ்சுகளை கூட்டை விட்டு கீழே தள்ளி அதுக்கப்புறம் சுமக்கிறதோ அதுபோல சில வேளை கைவிட்டாலும் நம்முடைய தேவன் எம்மை பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனை கைவிட்டார், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினாலே திரும்பவும் சேர்த்து கொண்டதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில சந்தர்ப்பங்கள் வரலாம். அவைகள் எல்லாமே ஆண்டவரை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய, விசுவாசத்தில் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. ஆமாம், கழுகு கூட்டை கலைக்கும் போது மிக வேதனையாக, பாடாக, கஷ்டமாக அது குஞ்சுகளுக்கு இருக்கலாம். ஆனால் சட்டையிலே சுமந்து கொண்டு வந்து அதை பயிற்சி கொடுக்கிறதை நாம் அறிவது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். கழுகை போல, கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல அவர் நம்மை சுமக்கிறவர். ஏசாயா 26:3 வசனத்தில் என்ன வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால, ஆமாம், உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும். இப்போ கூட நம்ம கேட்டோம், அவரையே சார்ந்து கொள்ளணும், அவரையே நோக்கி பார்க்கணும் என்று சொல்லி கேட்டது போல, உண்மையாகவே கர்த்தரை சார்ந்து கொள்வர்களுக்கு, கர்த்தரையே நோக்கி இருக்கிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் எந்த வேறொரு காரியத்தையும் நோக்கி பார்ப்போம் என்றால் அது நமக்கு நிரந்தரமாக இருக்காது. யோனாவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அவனை தேவன் அந்த தர்ஷீசுக்கல்ல நினைவேக்கு அனுப்பினார். அவன் மாறி போனான், திரும்பவும் அந்த நினைவுக்கே வந்து சேர்கிறான். அந்த இடத்துல கூட நான் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அங்கே அவன் ஒரு குடிசை போட்டு அங்கே ஒரு நிழலில் உட்கார்ந்துருக்கிறதை பார்க்கிறோம். 4:5. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். ஆகவே நம்முடைய நிழலெல்லாம் கர்த்தர் தானே ஒழிய குடிசையோ அல்லது வேற ஏதாவது ஆதாரமான ஒரு காரியமோ அல்ல. இன்னும் சொன்னால் பணமோ படிப்போ பட்டமோ அல்லது நிலையான சொத்துக்களோ அல்ல. நாம் சார்ந்து கொள்வது கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவனுடைய வாஞ்சை குடிசை போட்டு உட்கார்ந்து நிழலில் இருந்து என்ன சம்பவிக்கும் பார்க்கலாம் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, மரண பரியந்தம் நான் எரிச்சலாக இருப்பது நல்லது என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்திலேயே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய முடிவு ஒரு ஆசீர்வாதமானதாக இல்லை, அவனுடைய சரித்திரம் தொடர்வதும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த வசனம் 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தர் மட்டும்தான் என்னை வழி நடத்துகிறார் என்கிற அந்த ஒரு சரியான நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால், பல சூழ்நிலைகள், பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அவைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை சுமக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். லூகாஸ் விசேஷத்தில் இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்தில் அவர் நல்ல ஒரு மேய்ப்பனை போல காணாமல் போன ஆடுகளை அவர் தோளில் சுமந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். 5-6ஆம் வசனம், கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, காணாமல் போன ஒரு ஆடு, 99 ஆட்டை பார்க்கலும் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அதை தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறார். வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன ஆட்டை நான் கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. என்னோடு கூட சந்தோஷப்படுவான் என்பதை கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நல்ல ஒரு மேய்ப்பனை போல, ஆடுகளை சுமக்கிற மேய்ப்பனை போல நமக்கு அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். 23ஆம் சங்கீதம் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷல் நாட் வாண்ட். நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமான நல்ல மேய்ப்பர் நமக்கு இருக்கிறபடினால
நாம் அந்த மேய்ப்பனோடு கூட இணைந்து செயல்படும்போது மேய்ப்பன் எப்படி ஆட்டை தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறாரோ அதே போல் நம்மை அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். நம்மை சுமக்கும் நல்ல மேய்ப்பன் நமக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. காணாமல் போன என்னை நல் மேய்ப்பர் தேடினார், தன் தோளின் மேலே போட்டு கொண்டான் ரட்சித்தார். மேலோக தூதர் கூடினார், ஆனந்தம் கொண்டு பாடினார். நேச தேடி வந்தார், ரத்தம் சிந்தி மீட்டார். என்னை சொந்தமாக கொண்டனர், பேரன்போடு சேர்த்து கொண்டனர். இது பழைய பாட்டு. ஆகவே நல்ல மெய்ப்பெண் காணாமல் போன அந்த ஆட்டை அவர் தூக்கி சுமக்கிறது போல அவர் நமக்கு நல்ல மெய்ப்பராக இருந்து அவர் சுமக்கிறவர். யெகோவா ரா, யெகோவா ரா, நல்ல மெய்ப்பர் என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மெய்ப்பனை போல 40:11 மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, ஆட்டுக்குட்டிகளை தன் புயத்தினால் சேர்த்து, தமது மடியிலே சுமந்து, மடியிலே சுமந்து, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார், கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். நல்ல மேய்ப்பன் பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக நம்மை நடத்துகிறார். கரவலாடுகளை மெதுவாக நடத்துகிறார். அதைத்தான் நாம் யாக்கோப்பின் வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஏசாவோடு சொல்லுகிறார், என்னோடு கூட இருக்கிற ஆடுகள் எல்லாம் பல விதமான சூழ்நிலை இருக்கிறது. ஆடுகள் இளமையாக இருக்கிறது, குட்டிகளோடு இருக்கிறது, கரவலாடாக இருக்கிறது. அதன் கால்களின் நடைக்கு தக்கதாக நான் அதை நடத்தி கொண்டு வருகிறேன். ஏசாவை பார்த்து சொல்கிறார், நீ முன்னே நடத்தி கொண்டு போ என்று சொல்லி. அப்படி என்றால் ஆண்டவராய் தேவனும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நல்ல மெய்ப்பராக இருந்து மெய்ப்பனை போல அவர் நம்மை சுமந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். 63ஆம் அதிகாரம் ஏசாயாவில் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். பூர்வ நாட்களிலே சுமந்தது போல. 63:9 அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர், சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும், அன்பின் நிமித்தமும், தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பூர்வ நாட்களிலெல்லாம் அவருடைய தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா. இனியும் நம்மை தூக்கி சுமக்க நம்முடைய தேவன் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். ஆமீன். 46ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலும் கூட நாம் பார்க்கிறோம். நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. 46:3-4 ஏசாயா. யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, இஸ்ரவேல் சந்ததியிலே மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், இனியும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன், கலங்காதே. அல்லேலூயா. ஆமாம், தகப்பனை போல அவர் ஒரு மனிதனை எவ்விதமாய் தகப்பன் சுமக்கிறாரோ அதுபோல இதுவரைக்கும் ஆண்டு நம்மை சுமந்து வந்திருக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் தூக்கி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து பால் கொடுத்து வளர்க்கிறது போல நல்ல ஒரு தாயாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறதுனால நாம் கலங்க வேண்டியதில்லை. மாத்திரமல்ல, எவ்விதமாய் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை பயிற்சி கொடுக்கிறதோ அதுபோல நம்மை தூக்கி சுமக்கக்கூடிய நல்ல சர்வவல்லமுள்ள தேவனாக நமக்கு இருக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கடைசியாய் நாம் பார்த்தோம், நல்ல மெய்ப்பனாக எல்லாவற்றிலும் தப்புவித்தார், விடுவித்தார். நாம் ஒன்றுக்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவேதான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக இறுதி வரையும் நம்மை சுமந்து கடைசி வரைக்கும் அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நம்ம நிறுத்த வல்லவர். வாசிக்கிறோம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும்
நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்த அதை கண்டீர்களே என்று சொல்லி. ஆகவே இந்த வார்த்தையின்படியே இந்த மாதம் நமக்கு விசேஷித்த ஒரு மாதம் என்று அறிந்திருக்கிறோம். கல்வி ஆண்டு தொடங்குகிறது. குடும்பங்களில் எத்தனையோ தேவைகள், பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள், நியமிக்கப்பட வேண்டிய பல சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து காக்க தகப்பனை போல தாயை போல நல்ல மேய்ப்பனை போல நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதிசயமான தேவனே, இந்த பாடலில் முதல் அடியை நாம் பாடுகிறோம். அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசை மாத்திரம் மண்புக்கீடேதும் உண்டோ, ஆசை உந்தன் மேல் மாத்திரம் மண்புக்கீடேதும் உண்டோ. தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மை நம்பினோர் வெட்கையை போனதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கையை போனதில்லை. எழுந்திருப்போம். தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மை நம்பினோர் வெட்கையை போனதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கையை போனதில்லை. அதிசயமா தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறபடி நாளும் ஸ்தோத்திரம். நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய காலையும் புதிய ஒரு நாளையும் புதிய ஒரு மாதத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்தபடி நாளும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடம் தொடங்கி 5 மாதம் கடந்து வந்து 6வது மாதத்துக்குள்ளும் கர்த்தாவே காலடிகளை எடுத்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு ஜீவன் சுகபலன் ஆரோக்கியங்களை தந்து கர்த்தர் பாதுகாத்து வருகிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மாறாத உடைய அன்புக்காக, உடைய இரக்கங்களுக்காக, உடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் தேவைகளையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டிலும் ஆண்டவரே, இந்த மாதத்திலே பிள்ளைகள் கல்லூரிகளுக்கும் ஸ்கூல்களுக்கும் ஆண்டவரே செல்லுகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளானாலும் பெரியவர்களானாலும் எல்லாரையும் போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தாவே நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாக்கிற தேவன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு மனிதன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல தேவரீர் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நீ சுமந்து வந்தீரே, அதே போல் இந்த நாட்களிலும் எங்களையும் கர்த்தாவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ சுமக்கும்படியாக சுமந்து கொண்டு செல்லும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் செய்யும் வேலையிலும் வெளியிலும் வேலை ஸ்தலங்களிலும் ஆண்டவரே நம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை சுமந்து பாதுகாத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரவே. ஒவ்வொருடைய கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்கள், வியாபாரங்கள், தொழில்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உடைய நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒன்றும் இல்லை என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் எப்போது எங்களோடு நீர் எங்களை சுமந்து கரம் பிடித்து நடத்தி கொண்டு வரும்போது கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் தந்து ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை கேட்டு எல்லாருக்கும் நல்ல
பதில்களை தந்து நீ நடத்துவீர் ஆண்டவருடைய எதிர்காலங்களையும் கத்தனீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கலந்து கொண்டு ஆண்டவரே உடைய நாமத்தை மயம்படுத்தி கொண்டிருக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நாங்கள் ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரே எஜமான் கண்கள் கத்தாவே நாங்கள் எஜமானையே நோக்கி எப்போது பார்த்து கொண்டிருக்க கர்த்தர்களுக்கு கிருபை தந்து அப்படிப்பட்ட வெளியேறப்பெற்ற உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் வேண்டிய விசேஷ கிருபை தந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஆவியானவர் தொடர்ந்து நாட்களில் நடக்கிற எல்லா ஜெபங்களையும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.